வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பில் இயந்திர செயல்பாடு குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கதிர்வேலன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து தேனி மாவட்ட போடி நாயக்கனூர் கோடாங்கிப்பட்டி விவசாயி எம் செந்தில் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் அங்கக திரவ உரம் தயாரிக்கும் முறைகள் குறித்து ஈரோடு மாவட்ட கோபிச்செட்டிப்பாளையம் மயிராடா வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் பொறியாளர் டி ஜான் பிரபாகரன் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சங்க. இணைந்த கைகள் வலிமைக்கு வழிவகுக்கும். ஒருங்கிணைந்த செயல்பாடு வெற்றி தரும். வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் வேளாண் செலவை சிக்கனப்படுத்துவதுடன் நிறைந்த மகசூலுக்கும் உதவுகிறது. ஒருங்கிணைந்த பண்ணையம் எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றிய பயிற்சி தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மையத்தில் தரப்படுகிறது. உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பயிற்சி பெற்று தனது வேளாண்மையில் பயன்படுத்தி வெற்றி கண்ட தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி கிராம முன்னோடி விவசாயி எம் செந்திலிடம் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து கேட்டபோது, நான் ஐடி வரைய படிச்சிருக்கேன். ஐடிஐ முடிச்சுட்டு வெளிநாட்டில் ஐடி சம்மந்தமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா சம்பளம் இருந்தது, நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு மனசில் நல்லா விவசாயத்தில் நல்லா தொழிலில் முன்னேறணும், சுயதொழில் பண்ணணும் ரொம்ப ஆர்வம் அதில் தான் அதிகமாக இருந்தது. அதனால் சரின்ட்டு வேலையை விட்டுட்டு இங்கே ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி கோழி ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கலாம், அதோடு சேர்ந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, இது நல்லா எல்லாரையும் போல் பண்ணாமல் நல்லா வித்தியாசமாக பண்ணலாம், எல்லாம் தெரிஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தேடிட்டு இருக்கிறப்ப அப்புறம் உழவர் பயிற்சியுமே தேனி உழவர் பயிற்சியுமே அறிமுகம் கிடச்சிச்சு. அப்போ அங்கே போய் ஒரு மாதம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணேன். அந்த கோர்ஸ் தான் எனக்கு உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ஆடு மாடு கோழி பார்த்துருக்கேன்னு ஒழிய அதை எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி மருத்துவம் பண்ணணும், அந்த மாட்டை பிடிச்சி எப்படி கட்டணும், அந்த அளவுக்கு கூட எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து எல்லா விதமான மருத்துவமும், என் மாடுகளுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும், என்னென்ன உணவு கொடுக்கணும், என்ன மாதிரி வளர்க்கணும், என்ன லாபகரமாக என்ன மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க நல்லா பயிற்சி கொடுத்தாங்க. நானும் நல்லா ஆர்வமாக கற்றுக்கிட்டு அதே மாதிரி நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு எனக்கு நல்லா திருப்திகரமாக இருக்குது. இப்போ நான் ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது. அந்த அளவுக்கு பரவாயில்ல. எனக்கு நான் அங்கே சம்பாரிச்சதை நான் இங்கே சம்பாரிச்சிட்ருக்கேன். ஆனால் வேலை கூடுதலாக இருந்தாலும் மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது.
அப்புறம் ஆரம்பத்தில் 2 மாடு வச்சுருந்தான், இப்போ 5 மாடு வச்சுருக்கான். ஒன்றொன்னா கூட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் அதேமாதிரி மாடுகளும் ஒரு 20 ஆடு ஆரம்பத்தில் வச்சுருந்தான், இப்போ 70-80 ஆடு வரைக்கும் இருக்குது, குட்டி எல்லாம் சேர்த்து. கோழி அது மாதிரி ஆரம்பத்தில் ஒரு 4 கோழி இருந்துச்சு, 4 இப்போ சின்னதும் பெருசுமாக ஒரு 100 கோழி வந்திருக்கு. இடையில நாங்கள் அப்பப்போ தேவைன்னா நாங்கள் ஒரு கிலோ 1.5 கிலோ வர்ற வரைக்கும் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அந்த கோழியை விற்றுருவோம். கிலோ வந்து 300 வரைக்கும் போகுது. மொத்தமாக கொடுத்தோம்னா 270 வரைக்கும் போகுது. 5 மாட்டு மூலியமாக எல்லா செலவும் போக எனக்கு ஒரு 25 மாதம் நிற்கும். ஆடுன்னு பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்தோன்னா வருஷத்துக்கு 60,000-70,000 மிஞ்சம் எல்லா செலவும் போக. அப்புறம் இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் வளர்ச்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். வளர்கிறப்ப இந்த அளவுக்கு நல்லா குரோத்தில் இருக்குது. கோழியை மூலியமாக பார்த்தோன்னா மாதம் மினிமம் ஒரு 3000 கிடைக்கும். ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனங்கள்னு பார்த்தோன்னா நான் கோஃபோர் போட்டிருக்கேன், அப்புறம் வேலி மசால் போட்டிருக்கேன், அப்புறம் அது இல்லாமல் கோஎஃப்எஸ் 29 தீவன சோளம் போட்டிருக்கேன். இதெல்லாம் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் கொடுத்துட்ருக்கான். மாடுகளுக்கு இது கொடுத்துட்ருக்கேன். ஆடுகளுக்கு அப்பப்போ மேய்ச்சலுக்கும் போயிட்டு வரோம். மேய்ச்சல் இல்லாத நேரங்களில் இங்கேயே வந்து நாங்கள் அந்த சாப் கட்டரில் சின்னதாக பொடியாக கட் பண்ணி இங்கேயே போட்டுருவோம். தீவனம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கோழிகள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்க இந்த மழை காலத்தில் சோளம், கம்பு, கேப்பை இந்த மாதிரி தானியங்களை பயிர் பண்ணிக்கிறோம். அதை எடுத்து வச்சுருந்து கோழிகளுக்கு அதையே போட்டுக்கிடுவோம். சில நேரம் அது தீர்ந்து போச்சுன்னா மக்காச்சோளம் போட்டுவோம். மக்காச்சோளத்தை பொடியாக கொஞ்சம் உடச்சி கோழிகளுக்கு அதையே போட்டுக்கிறோம். அதனால் தீவன செலவுங்கிறது வந்து எங்களுக்கு பெரும்பாலும் தீவன செலவுனா புண்ணாக்கு மட்டும் தான் விலைக்கு வாங்குவோம். மற்ற எல்லாமே நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே இது பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் தீவனங்கள்லாம் வயல்லேருந்து விளை வச்சு நாங்கள் ஆடு மாடு கோழியில் கொடுக்குறோம். இது போடுற எச்சத்தை மறுபடியும் கொண்டு போய் நாங்கள் அந்த வயலுக்கு தான் போட்டு உரமாக்குறோம். இதோட எச்சம் அதுக்கு உரமாகுது. அதோட தீவனம் இது வந்து அது நல்லா வளர்ந்து மறுபடியும் இதுக்கு தான் போகுது. அதுக்கு மாறி போடுறதுனால நல்லா நிலமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. கோழிகளும் எங்களுக்கு கோழி ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனம் நல்லா ஆரோக்கியமான தீவனம் கிடைக்கிது. என்னை பார்த்து மற்றவங்களும் இந்த மாதிரி நல்ல ஆர்வத்தோடையும் நல்ல ஊக்கத்தோடையும் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்ல லாபகரமாகவும் நல்லாவும் சம்பாதிக்கலாம். மேலும் தகவல் அறிய எம் செந்தில் அவர்களை 098681165 என்னும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பயிர்கள் நன்றாக வளர்ந்து நிறைய மகசூல் தர திரவ உரம் பேருதவி புரிகிறது. குறிப்பாக அங்கக திரவ உரம் மிகுந்த பயன் தருகிறது. அந்த வகையில் அங்கக திரவ உரத்தின் அரிய பயன்பாடுகள் பற்றியும் அதனை தயாரிக்கும் முறைகள் பற்றியும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மயிராடா வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் பொறியாளர் டி. ஜான் பிரபாகரன் தரும் ஆலோசனைகள். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வந்து அதாவது இந்த சாணம் மற்றும் கோமியம் திறன்மிகு ஊட்டமேற்றிய கரைசல் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தில் வந்து இந்த விவசாயிகள் வந்து எளிதாக எல்லா விவசாயிகளும் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் இயற்கையாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாடுகளில் பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய சாணத்தை மட்டும் எடுத்து குப்பைகளை இது பண்ணி அதை வந்து டைரெக்டாக ஒன்று ஃபீல்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் இந்த தொழில்நுட்பத்தில் என்ன கேட்டிங்கன்னா நம்ம 2 மாடுகள் இருந்ததுன்னா ஒரு சாதாரண ஒரு செட்டு போட்டு அந்த மாட்டில் கிடைக்கக்கூடிய சாணத்தையும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதில் கிடைக்கக்கூடிய கோமியத்தை வந்து அதை வந்து திறன்மிகு ஊட்டமேற்றிய கரைசலாக வந்து கலந்து இது பயிர்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ட்ரிப் மூலமாக நம்ம வந்து தெளிவான தண்ணீரை வந்து டைரெக்டாக நம்ம ஃபீல்டுக்கு வந்து கொடுக்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டு தொழுவோம். இந்த மாட்டு தொழுவத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய சாணத்தையும் கோமியத்தையும் நம்ம அந்த வடிகட்டு கலனுக்கு தொட்டிக்கு வந்து நம்ம இங்கேருந்து டைரெக்டாக சப்ளை பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த தொழுவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஸ்லோப்பாக இருக்குது. இந்த மாடுகள் வந்து ஈவன் கோமியம் இருந்ததுன்னா கூட இது வந்து அந்த கோமியம் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் டைரெக்டாக வந்து அந்த வடிகலன் தொட்டுக்கு இது மூலமாக டைரெக்டாக போயிடும். அதனால் இந்த கோமியம் வந்து வேஸ்ட் ஆகிறதில்ல. இந்த சாணத்தை எடுத்து நம்ம வடிகலன் தொட்டியில் வந்து நம்ம வடித்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இது இருந்து போகிறதுக்கு இது முதல் நிலை. இப்போ
நாம் வந்து மாட்டு தொழுவத்தில் வந்து சாணியும் மாட்டு இந்த கோமியத்தையும் நம்ம வந்து இது பண்ணால் அந்த கோமியம் வந்து அந்த அந்த மாடு தொழுவத்திலிருந்து நேரடியாக வந்து 2ஆம் நிலை தொட்டிக்கு வந்துடுது. இந்த முதல் தொட்டியில் நாம் எடுத்த அந்த சாணியை வந்து இந்த முதல்நிலை தொட்டியில் வந்து தண்ணீருடன் நல்லா நாம் என்ன பண்ணுறோம், நல்லா கரைச்சிக்கிறோம். இந்த மின் மோட்டரில் என்ன பண்ணால் நல்லா கரைச்சி கொடுத்துரும். உங்களுக்கு தெளிவாக கட்டி இல்லாமல் அது சுத்தமாக வந்து கரைக்கப்படுகிறது. இது கரைச்சல் என்ன பண்ணுன்னா இந்த சாணமும் இந்த தண்ணியும் இந்த பால் வந்து என்ன பண்ணுன்னா இதில் இருக்கிற மேலே தூசெல்லாம் மேலே வந்து வடிகட்டப்படுகிறது. இந்த வடிகட்டி தெளிவான நீர் வந்து 2ஆம் நிலை தொட்டிக்கு வந்து ரொம்ப தெளிவாக இந்த தண்ணி வந்து இந்த சாணம் மற்றும் கோமி தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி 3ஆம் நிலை தொட்டிக்கு வடிகட்டப்படுகிறது. முதல் நிலையில் வந்து நாம் சாணத்தையும் வந்து தண்ணியும் வந்து அது மின் மோட்டர் மூலமாக மிக்ஸ் பண்ணி அது நல்லா கலக்கப்பட்டு வடிகட்டப்படுகிறது. அதில் வந்து 2ஆம் நிலை தொட்டியில் வந்து நாம் வந்து கோமியும் இதில் கலந்துக்கிறோம். கலந்து இது 3ஆம் நிலைக்கு நன்கு வடிகட்டப்பட்டு 4ஆம் நிலை தொட்டியில் வந்து இது வந்து நம்ம ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனத்தில் இந்த வெஞ்சுரி மூலமாக நம்ம செலுத்துவதற்கு தண்ணியில் கலந்து செலுத்துவதற்கு எந்த விதமான தூசும் இல்லாமல் நாம் இந்த ஊட்டமேற்றிய கரைசல் வந்து இதில் நம்ம கொடுப்பதால் என்ன கேட்டிங்கன்னா இந்த ட்ரிப்பில் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் எந்த வித அடைப்பும் ஏற்படுவதில்லை. இந்த ஊட்டமேற்றிய கரைசலை நாம் வந்து பயன்படுத்துவதில் விவசாயி வந்து சாதாரணமாக ஒரு மாடு வைத்திருந்தால் கூட 4 ஏக்கர் வரைக்கும் இந்த ஊட்டமேற்றிய கரைசலை நம்ம வச்சு பயன்படுத்த முடியும். இதனால் நிலத்தில் பார்த்திங்கன்னா மண் வளம் மேம்படுவதால் உற்பத்தி திறன் அதிகரிக்குது. நம்ம வந்து விளைச்சலுக்கு வந்து தேவையான உரச்செலவு வந்து ரசாயனத்தை நம்ம தவிர்த்து நம்ம இயற்கையான முறையில் சாகுபடி செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற டி. ஜான் பிரபாகரன் அவர்களை 0995599241 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. डीडी किसान, बदलते भारत की शान. Doordarshan Kisan channel is unique in very many ways. It's a niche channel for farmers, but it encompasses a whole range of issues. It is an agricultural channel, but it's not just agriculture. It is also an agricultural science channel. I wonder if there is any other channel with such a focus anywhere. It therefore gives us in Prasar Bharati an opportunity to do some pioneering work. The channel will deal with issues pertaining to agriculture, agricultural science, animal husbandry, horticulture, floriculture and aquaculture and so on. It is also a channel which will have its focus on rural development. The channel will be the authentic voice of the farmers of India. A number of individuals and organizations have come forward to join us in this adventure. They include the Ministry of Agriculture, the top agricultural scientists in the country, the Indian Agricultural Research Institute in Delhi, a number of agricultural universities, the Indian Meteorological Department, and the National Commodities and Derivatives Exchange Board of India. The Doordarshan Kisan Channel team has come up
with an innovative mix of programs which seek to inform, educate and entertain the viewers. Although the channel's focus will be the farmers, its content will be such that it will attract the attention of the non-farming community as well. For example, who would not like to learn the basic techniques of floriculture, aquaculture or horticulture? Doordarshan Kisan will do its bit to add value also to the Prime Minister's Skill India initiative. It will seek collaboration with agricultural universities and other institutions to impart skills in the agriculture sector. All in all, the launch of Doordarshan Kisan channel constitutes a very proud moment for all of us here in Prasar Bharati. Happy viewing. डीडी किसान बदलते भारत की शान. இனி வருவது வேளாண் சந்தை. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 7 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 18 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64%, காற்றின் வேகம் மணிக்கு 5.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.9%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.7%, சூரிய கதிர்வீச்சு 628.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1001.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது. வேலையாட்கள் தட்டுப்பாடும் மிகுந்தே வருகிறது. இந்த இரண்டினையும் ஓரளவுக்கு சமாளிக்கும் வகையில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது நேரடி நெல் விதைப்பு இயந்திரம். இந்த நேரடி நெல் விதைப்பு இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் பயன்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. கதிர்வேலன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம்.
விவசாய பெருங்குடி மக்களே, இப்போ நேரடி நெல் விதைப்பில் வந்து இயந்திரத்தின் பயன்பாடு பற்றி இப்பொழுது பார்ப்போம். இப்போ நெல் சாகுபடினா வந்து மிக பெரும் பிரச்சனையாக இருப்பது வேலையாட்கள் பற்றாக்குறை. இந்த வேலையாட்கள் பற்றாக்குறை பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் வந்து தேவையான பொழுது வந்து உலையுள் தொழில்நுட்பங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் வந்து மகசூல் இழப்பு வந்து பெருவாரியாக ஏற்படுவது மட்டுமன்றி வந்து பயிர்கள் வந்து வறட்சி தாக்குதலுக்கு உள்ளாகி, அதாவது இளம் பருவத்திலேயும் அறுவடை பருவத்திலையும் வறட்சி தாக்குதல் உள்ளாகி மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. இந்த நேரடி நெல் விதைப்பு வந்து இயந்திரத்தின் பயன்பாடு பற்றி இப்போ பார்ப்போம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் சரி, அகில இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பல்வேறு வகையான நேரடி நெல் விதைக்கும் கருவிகளை கண்டுபிடித்தாலும் நம்முடைய மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த கருவி வந்து பல சிறப்பு அம்சங்களை கொண்டது. இந்த நேரடி நெல் விதைப்பை பொறுத்தவரையில் வந்து மானாவாரியிலும் நேரடி விதைப்பு செய்யலாம், இரவையிலும் பண்ணலாம். அதாவது விதைத்த அன்றே இல்லை அடுத்த நாட்களில் வந்து நிலத்தை வந்து நீரை பாய்ச்சி சாகுபடி செய்யலாம். இல்லை வந்து பருவமழையினுடைய தாக்கத்தை பொறுத்து பருவமழை தொடங்குவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்போ இல்லை 2 நாட்கள் 1 நாட்கள் முன்போ வந்து நேரடியாக புழுதிக்கால் விதைப்பு செய்து சாகுபடி செய்யலாம். இப்பொழுது செய்யும் பொழுது விதைத்த 3 நாட்களுக்குள் களைக்கொல்லி, அதாவது பெண்டமித்திலின் களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் விதைத்த 3 நாட்களுக்குள் நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும் பொழுது கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். கைத்தெளிப்பான் பெரும்பாலும் விவசாயிகள் என்ன செய்யறேன்னா, கைத்தெளிப்பானும் போது பூச்சி மருந்துக்கும் களைக்கொல்லிக்கும் ஒரே வகையான நாசில்களை பயன்படுத்தணும். இவ்வாறு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் ஒரே மாதிரி நாசில்கள் தான் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நாசில்களை பயன்படுத்தக்கூடாது. களைக்கொல்லியை தெளிப்பதற்கு தட்டை நாசில் விசிறி தெளிப்பானை கொண்டு தான் களைக்கொல்லியை தெளிக்க வேண்டும். இந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கோன் டைப் ஆஃப் நாசிலை வந்து பயன்படுத்தக்கூடாது. களைக்கொல்லியை தெளிப்பதற்கு ஃபேன் டைப் நாசில்களை வந்து பயன்படுத்தணும். தட்டை வடிவிலான விசிறி தெளிப்பான் நாசிலை பயன்படுத்தி களைக்கொல்லியை தெளிக்க வேண்டும். இந்த பெண்டிமெத்திலின் களைக்கொல்லியை எப்படி தெளிக்கணும்னு கேட்டிங்கன்னா, விதை 3 நாட்களுக்குள் ஏக்கருக்கு 25 கிலோ மணலுடன் 1 கிலோ பெண்டிமெத்திலின் வந்து களைக்கொல்லியை சீராக மண்ணில் கலந்து போதுமான ஈரம் இருக்கும் பொழுது தெளிக்கலாம். இது ஒரு முறை. இரண்டாவது முறை பார்த்திங்கன்னா, கைத்தெளிப்பான் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரை வந்து 1 லிட்டர் பெண்டிமெத்திலின் வந்து கலந்து கைத்தெளிப்பானை கொண்டு மண்ணில் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். இந்த 2 முறையில் பயன்படுத்திக்கலாம். பெண்டிமெத்திலின் அடுத்த சிறப்பான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசில் என்றக்கூடிய களைக்கொல்லியை பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் களைகளை. குறிப்பாக வந்து குறுவை மற்றும் சம்பா தருணங்களை வந்து நேரடி நெல் சாகுபடிக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடுதுறை 39 மற்றும் ஆடுதுறை 43, 45 மற்றும் கோ 50, ஆடுதுறை 49 போன்ற ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலான விவசாயிகள் வந்து பிபிடி 5204 இந்த ரகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அதிகமான குலை நோய் மற்றும் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் தாக்குதல் உள்ளாக்கு மிகப்பெரிய மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. இந்த ரகத்திற்கு மாற்றாக வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடுதுறை 49, கோ 50 போன்ற ரகங்களை வந்து சாகுபடி செய்து அதிக மகசூல் பெறுவதோடு மட்டுமின்றி பூச்சி மற்றும் நோய்க்கு தாக்குதலை வெகுவாக குறைத்து வந்து அதிக லாபத்தை வந்து பெறலாம். இப்போ வந்து இந்த கருவியை பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் வரிசையினுடைய பயிர் இடைவெளியை வந்து மிக சுலபமாக ஸ்பேனரை பயன்படுத்தி வந்து இடைவெளியை மிக சுலபமாக வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். இது வந்து ஒரு சிறப்பம்சம். இரண்டாவது சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, இந்த வரிசை இடைவெளியை மாற்றுவதோடு இல்லாமல் வந்து மிக குறைந்த அளவிலே வந்து இயந்திர கருவிகள் இருக்கின்றன. வரிசைக்கு வந்து மாற்றி என்பது மிக சுலபம். ஆனால் விதைகளை மாற்றி என்பது மிக கடினம். ஆனால் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி வரிசைக்கும் விதைக்கும் இடைவெளி வந்து நம்மளுடைய விவசாயியின் விருப்பத்துக்கு ஏற்பவும் விஞ்ஞானிகளின் விருப்பத்துக்கு ஏற்பவும் மாற்றி அமைக்கலாம். இவ்வாறு மாற்றி அமைக்கும் பொழுது வந்து நம்ம சரியான அளவில் விதை அளவை வந்து பயன்படுத்தி பயிர் இடைவெளியும் பராமரித்து அதிக மகசூல் பெற வழிவகை செய்கிறது. இந்த கருவியின் விலை வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 ரூபாய். இந்த கருவி வந்து டிராக்டரில் இணைக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் தான். இது வந்து எந்த வகையான டிராக்டரில் உன்னோட சக்தி திறன் வந்து 45லேருந்து 50 ஹெச்பி கூடிய எந்த ஒரு டிராக்டரை வந்து மிக சுலபமாக இந்த கருவியை இணைத்து வந்து நம்ம வந்து நேரடி விதைப்பை வந்து மேற்கொள்ளலாம். நான் வந்து சொன்னேன் உங்கள்கிட்ட பல்வேறு வகையான சிறப்பம்சங்கள் வந்து இந்த கருவியில் இருக்குன்ட்டு. முதல் சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா வந்து இயந்திரத்தின் மேற்பகுதியில் வந்து 3 பாகங்கள் இருக்குது. ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா விதை வந்து சீடு ஹாப்பர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. விதை போடும் வந்து பெட்டி. இந்த பெட்டியில் தான் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைகளை வந்து இதில் போட்டுருணும். இதில் வந்து பெட்டிக்கு முன்னால் வந்து ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இன்க்ளைன் பிளே டைப் வந்து நேரடி நெல் விதைப்பு கருவியில் வந்து 2 விதமாக இருக்குது. கப் டைப்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பு வடிவில் வந்து விதைகளை வந்து அள்ளி கீழே கொட்டும். இன்னொன்று வந்து ஒரு பிளேட் வந்து சுற்றி விதைகள் வந்து கீழே தள்ளும். இது வந்து இன்க்ளைன் பிளேட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி. அடுத்தது வந்து இந்த பெட்டி பார்த்திங்கன்னா இது வந்து உரங்கள் போடக்கூடிய ஃபெர்டிலைசர் ஹாப்பர். இங்கே வந்து நம்ம வந்து விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இந்த 3 உரங்களும் ஒரே
தருணத்தில் வந்து கலக்கக்கூடாது. கலந்தீங்கன்னா ரசாயன விளைவு ஏற்பட்டு வந்து இந்த மிஷினுக்கு வந்து அரிமானம் ஏற்பட்டு பாதிப்பை விளைவிடுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா குருணை வடிவடையக்கூடிய உரங்களான டிஏபி, யூரியா போன்ற உரங்களை வந்து ஒரு பெட்டியிலையும், பவுடர் வடிவிலான வந்து உரங்களான சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ் போன்ற உரங்களை வந்து மற்றொரு பெட்டியிலையும் போட்டு ஒரு ஏக்கருக்கு தேவையான உரங்களை வந்து முன்கூட்டியே வந்து அளவீடு செய்து வந்து 2 பெட்டியில் நிரப்பிடணும். இதை வந்து தனி குழாயின் வழியாக வந்து மண்ணில் வந்து விதைகள் அருகிலே வந்து உங்களுக்கு வந்து விழுந்து வந்து விரயம் வந்து தவிர்க்கப்படுது. மேலும் தகவல்கள் பெற முனைவர் பி. கதிர்வேலன் அவர்களை 094 43 77 06 08 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 27/5/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஆடு வளர்ப்பில் பெண்களின் பங்கு குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா கொளப்பனூர் கிராம விவசாயி எஸ். புனிதா அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். அறுவடை பின்சார் மற்றும் மதிப்பு கூட்டல் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் திருமதி எம். சிவா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பண்ணை முருகானந்தம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். ஏப்பா கருப்பா, விதை வாங்குன, பூச்சி மருந்து வாங்குன, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.